மத்திய அரசு எடுக்கும் முயற்சிகள் அனைத்திற்கும் தமிழக அரசு ஒத்துழைக்கும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் உறுதியளித்துள்ளார். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் 1270 கோடி ரூபாய் செலவில் புதிய சரக்கு பெட்டக முனையம், 151 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்சரக்கு முனையம் மற்றும் 60 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே பாதை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. இதனை இன்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், மத்திய அரசு எடுக்கும் முயற்சிகள் அனைத்திற்கும் தமிழக அரசு ஒத்துழைக்கும் என்று உறுதியளித்தார். எனவே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்களை கூட இப்பொழுது கேட்டுக்கொண்டு இன்னும் சாலைகளுக்கெல்லாம் நிதிகள் அதிகமாக ஒதுக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அவர்களும் பல்வேறு திட்டங்கள் எல்லாம் நான் இங்கே சொல்ல இருக்கின்றேன். அதற்கு மாநில அரசு, அம்மாவுடைய அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை சொன்னார்கள். நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலன் கருதி அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பல்வேறு வசதிகள் பெறுவதற்காக நம்முடைய மத்திய அரசு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனைக்கும் அம்மாவுடைய அரசு தோளோடு தோள் நிற்கும்.